அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான வழிபாடு. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சுக்கரஹோரைன்னு சொல்றீங்களே, அந்த டைமிங் என்ன, அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சகோதரிகள் கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு சுக்கரஹோரைங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுல நம்ம சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த மேஜிக் பாக்ஸை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். என்னுடைய மேஜிக் பாக்ஸ் எனக்கு எப்படி மேஜிக் பண்ணுச்சு, அது எல்லாத்துக்கும் காரணம் சுக்கர பகவான் தான் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அந்த நேரத்துல நான் பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கும் போது, போரை அறிந்து செயல்படும் போது எனக்கு வெற்றிகள் வந்துச்சு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். சோ இந்த நேரத்துல நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எந்த மாதிரி சுக்கர வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், கல்லுப்பு. இந்த உப்பு பாத்தீங்கன்னா எங்க கிடைக்குது அப்படிங்கிறது தெரியும், எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரியும். பார்க்கடல்ல இருந்து மகாலட்சுமி தாயார் அவதரித்த அந்த கடல்ல இருந்தா நமக்கு உப்பு கிடைக்குது. அதனால உப்பு பார்க்கும்போது நம்ம சாதாரணமா நினைக்க மாட்டோம், அவங்களையும் நம்ம மகாலட்சுமியா தான் நினைச்சு பார்ப்போம். இந்த உப்பு பாத்தீங்கன்னா நம்ம இருக்க வெளியில இருந்து வரக்கூடிய திருஷ்டிகளை அகற்றும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். சுத்தி போடும்போது கூட கல்லுப்பு, வரமிளகா, அந்த இதெல்லாம் வச்சு சுத்தி போடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பட்டு பட்டுன்னு வெடிச்சா நம்ம திருஷ்டி தான் அகலும் சொல்லுவாங்க. அதே மாதிரி சுக்கர ஹோரையில வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த சுக்கர வாரத்தை நம்ம நல்லபடியா பயன்படுத்தணும் அப்படின்னா செல்வ செழிப்போட நம்ம வாழ முடியும். அதாவது குபேரர் கூரையை பிச்சுக்கிட்டு நம்ம கொட்டுவாருன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமா கிடைக்கும். அது கூட சில பேர் கிடைக்காம, நல்லா உழைக்கிறேன், நல்லா எல்லா வேலையும் பண்றேன், ஆனா எனக்கான அந்த அங்கீகாரமும் கிடைக்கல, ஊதியமும் கிடைக்கல, நிறைய பேர் இயங்குவாங்க இல்லையா, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாடு நல்லபடியா வேலை செய்யும். இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு. இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும். எப்பவுமே யாரு ஒருத்தர் சரியா அந்த நேரத்தை பயன்படுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. அது உழைப்பும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, ரெண்டுக்குமே நேரம் அப்படிங்கிறது இருக்கு. யமகண்டம் ராவு காலம் அப்படின்னு எப்படி இருக்கும், அதே மாதிரி கோரை நேரத்துக்கும் நம்ம பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. குளிகை நேரத்துக்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதே மாதிரி கோரைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் நம்ம சுக்கரவாரம் சொல்லுவோம். ஏன்னா அன்னைக்குதான் சுக்கிரனுக்குரிய அந்த கிரகம் வெள்ளிக்கிழமையில வருது. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார நம்ம எல்லாருமே வழிபாடு செய்வோம். மகாலட்சுமி யாருக்கு அதிபதி அப்படின்னா சுக்கர பகவானுக்கு அதிபதி. எப்படி குபேரருக்கு மகாலட்சுமி கொட்டி கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் சுக்கிரனுக்கும் அதிபதியா இருக்காங்க. சோ மகாலட்சுமியை வணங்குறதுனாலதான் சுக்கர பகவானும் நல்ல செல்வ செழிப்போட இருக்காரு, நமக்கும் அவர் அருள் கொடுக்கறாரு. சுக்கிரன் அப்படின்னாலே அன்பு, காதல், அதே மாதிரி நம்ம ரொம்ப ஆடம்பரமா நல்லா அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னாலே அவங்களுக்கு சுக்கிர திசை நடக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நம்மள ரொம்ப எப்பவுமே நீட்டா வச்சுக்கணும், நம்ம நறுமணமா வச்சுக்கணும், நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு சுக்கிர பகவானுடைய அந்த ஆசை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சோ அந்த மாதிரி ஒரு நாள்ல நம்ம சுக்கிர வாரத்துல ஒரு மங்களகரமான ஒரு நாள்ல நம்ம என்ன பண்ணலாம், எப்படி நம்ம லாபம் பெருகும், சுக்கிர ஹோரையில் நம்ம இது செய்யறதுனால நம்ம வீட்டுல பண வரவு எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஒண்ணுமே இல்ல, நீங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமையில கல்லுப்பு வாங்குவீங்க இல்லையா, வெள்ளிக்கிழமை வாங்குறது அது ஓகே. அதுலயே பாத்தீங்கன்னா சுக்கிர ஹோரையில நீங்க வாங்கும் போது இன்னமும் நமக்கு செல்வ செழிப்பு அது பெருகி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற நாட்கள்ல விளக்கு ஏத்தாட்டி கூட நம்ம வீட்டுல வெள்ளிக்கிழமை அதுமா கண்டிப்பா யாரா இருந்தாலும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வாங்க. அந்த வெள்ளிக்கிழமையிலையாவது மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லபடியா ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், பூ வைக்கணும்னு சொல்லி பெண்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல சாம்பிராணி எல்லாம் போட்டு தூப தீப ஆராதனை எல்லாம் காமிக்கும் போது வீடே ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஒரு 5 நாள் வீட்டுல இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே அந்த ஒரு நாள்ல நம்ம வெளியே எடுக்கிறது தான் அந்த வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை அறையில 5 முக தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. குத்து விளக்கு அப்படின்னாலே 5 முகம் இருக்கும், 7 முகம் இருக்கும். அதே மாதிரி மண்ணகல் இந்த மாதிரி கிடைக்குது, நான் கூட வீடுல நிறைய காமிச்சிருப்பேன். சோ மண்ணகல் இருந்தாலும் நீங்க ஏத்தலாம், இல்ல குத்து விளக்கா இருந்தாலும் ஏத்தலாம். அதுல சுக்கிர ஹோரை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை காலை 6 to 7. பிரம்மமுகூர்த்த தீபத்துக்கு எப்படி ஒரு பவர் இருக்கோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில நீங்க ஏற்றக்கூடிய சுக்கிர ஹோரைக்கு தீபத்துக்கும் அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. மற்ற நாட்கள்ல ஏற்றக்கூடிய தீபத்தை விட வெள்ளிக்கிழமை ஏற்றக்கூடிய தீபத்துக்கு பலன் மும்மடங்கு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சோ அந்த மாதிரி ஒரு நாள்ல நம்ம 6 to 7 காலையில 5 முக தீபம் ஏத்துறோம். மதியம் 1 to 2 உச்சி காலத்துலயும் நம்ம ஏத்தலாம். நீங்க எப்பவுமே கோயிலுக்கு போனீங்கன்னா உச்சிகால பூஜை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா சொல்லுவாங்க. 12 மணிக்கு அப்படின்னு சொல்லுது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த நேரத்துல அதாவது 1 to 2 சுக்கிர ஹோரையில மதியம் யாரெல்லாம் நீங்க வீட்டுல இருக்கீங்களோ காலையில விளக்கேத்தினாலும் திரும்ப மதிய நேரத்திலையும் ஒரு தடவை விளக்கேத்தி அவங்கள வழிபாடு செய்யுங்க. சுக்கிரனுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி சுக்கிர பகவானே போற்றினாலும் சொல்லி, மகாலட்சுமி தாயாரே போற்றி, பெருமாளே போற்றின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் நடக்கும்.
அதே மாதிரி நாங்க மதியம் வீட்டுல இல்ல காலையிலயும் சீக்கிரம் போயிடுறோம் அப்படின்னாலும் இரவு 8 to 9 செய்யக்கூடிய அந்த கோவில் எல்லாம் செய்வாங்க பாத்தீங்களா, பள்ளியற பூஜைன்னு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதீத சக்தி இருக்கு. இரவு வந்து முடிக்கும் போதும் இறைவனை வணங்கிக்கிட்டு முடிக்கிறோம் அப்படிங்கும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து 8 to 9 கூட நீங்க வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். சோ வந்து இந்த நேரம் அப்படிங்கிறது நமக்கு 3 தான் பிரிஞ்சிருக்கு. காலையில செய்யறவங்களும் செய்யலாம், மதியம் செய்யறவங்களும் செய்யலாம், 8 to 9 செய்யறவங்க இரவும் செய்யலாம். நல்லபடியா சாமி கும்பிட்டு நீங்க வந்து போய் படுத்துட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நிம்மதியான ஒரு உறக்கம் வந்து அன்னைக்கு கண்டிப்பா வரும். சோ இந்த வழிபாடு அப்படி செய்யறதுக்கு 5 முக தீபம் ஏத்துறீங்க. பூஜை அறையில நெய்வேத்தியமா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்திலான நெய்வேத்தியங்கள், பால் வைக்கலாம், கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் சாதம், வெண்பொங்கல், இந்த மாதிரி நீங்க வந்து சுக்கிரனுக்கு உரிய அந்த வெள்ளை நிறத்திலான பூக்கள், அந்த வெள்ளை நிறத்திலான பிரசாதம் நெய்வேத்தியம் வந்து வச்சு நீங்க வந்து தூப தீப ஆராதனை காமிச்சிருங்க. இவ்வளவுதான் விஷயமே. 5 முக தீபம் இது மட்டும் செஞ்சா போதும். அதே மாதிரி நிலைவாசலை நீங்க வந்து விளக்கெல்லாம் ஏத்துவீங்க, நிலைவாசலையும் வந்து வணங்குங்க. அங்கேயும் அஷ்டலட்சுமிகள் வந்து இருக்காங்க, குலதெய்வம் வந்து இருக்காங்க. எந்த ஒரு வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்தையும் வணங்கிக்கோங்க, விநாயகர் பெருமானையும் வணங்கிக்கோங்க. இந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடையில போய் முதல்ல வந்து ஒரு செலவு வந்து பண்ண போறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பு. இந்த கல்லுப்பு மகாலட்சுமிக்கு உரிய இந்த கல்லுப்பை கையில எடுக்கும் போதே நமக்கு தெரியும், ஒரு நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் எல்லாம் இது எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு உண்டாகும். அதே மாதிரிதான் குளிக்கிற தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பை போட்டு குளிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க திருஷ்டிகள்லாம் ஆகும். சில பேர் வந்து சுத்தி போட முடியாது, நெருப்புல வந்து காட்ட முடியாது, அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க டெய்லியுமே நீங்க குளிக்கும் போது அந்த கல்லுப்பை வந்து நீங்க எடுத்து கையில நல்லபடியா வேண்டிக்கிட்டு உங்க குளிக்கிற தண்ணியில போட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் ஒரு சிட்டிகை போட்டு நீங்க குளிச்சு பாருங்க. உடம்புல இருக்க நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியேறிடும். அதே மாதிரி ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, நானும் என் ஹஸ்பண்டும் நல்லபடியா வந்து வீட்டுல வந்து இருக்கோம், சந்தோஷமா வெளியே வந்து கிளம்புறோம், ஆனா போயிட்டு வரும்போது எங்களுக்குள்ள சண்டை வந்துருது அப்படின்னு. அப்ப நீங்க ரெடியாகி வீட்டுல வந்து கிளம்பிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 3 தடவை ரைட் சைடும் லெப்ட் சைடும் வந்து சுத்தி அந்த சிங்க்ல வந்து நீங்க வந்து கல்லுப்பை போட்டு போயிருங்க. அதே மாதிரி போயிட்டு வரும்போது நீங்க வந்து பண்ணுங்க. ஏன்னா சில பேர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போனாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்ணுப்படும், நிறைய சண்டைகள் வந்து வர்றதுக்கு. போகும்போது நல்லா போவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா சண்டையா வரும். சோ அதனால கல்லுப்பு அப்படிங்கிறது நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு பொருளாதான் நம்ம கிட்ட இருக்கு. அப்பையில இருந்தே நம்ம கூடவே இருக்கிற ஒரு பொருள். இந்த பொருளை சுக்கிர ஹோரையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா 6 to 7 இல்ல மதியம் 1 to 2 இரவு 8 to 9 ஏதாவது ஒரு நேரத்துல உங்களுக்கு எந்த நேரம் ஒத்து வருதோ அந்த நேரத்துல நீங்க வாங்கி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில வாங்கி உங்க பூஜை அறையில வச்சுட்டு நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க. அன்னைக்கு நீங்க உப்பு தீபமும் ஏத்தலாம். உப்பு தீபம் ஏத்தா அந்த 5 முக தீபமும் ஏத்திட்டு உப்பு தீபமும் வந்து ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ இந்த மாதிரி நீங்க செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதுல ஒரு பெரிய விஷயமும் இல்ல. எப்பவுமே நீங்க விளக்கேற்ற போறீங்க, அதே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில குத்து விளக்கு ஏத்துறது ரொம்ப நல்லதுதான். அந்த குத்து விளக்குக்கு நீங்க குங்கும அர்ச்சனை பண்றது இன்னமும் ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட ஆசையை உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அந்த குங்குமத்தை உங்க கணவர் கையால நீங்க வைக்கும் போது கண்டிப்பா அன்பு பெருகும், காதல் வந்து வளரும். அதுதான் வந்து சுக்கிரனோட ஆசையே. சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு காதல், அன்பு, அதே மாதிரி ஆடம்பரம், நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்வ செழிப்பா வாழ வைக்கிறவர் தான், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் தான். திருமண தடை இருக்கிறவங்க இந்த சுக்கிர ஹோரையில பெருமாளுக்கும் தாயாருக்கும் பசும்பால் அபிஷேகத்துக்கு வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால எப்ப வாங்கி தர முடியுமோ வெள்ளிக்கிழமையில பசும்பால், சுத்தமான பசும்பாலை வாங்கி நீங்க வந்து அபிஷேகத்துக்கு வந்து கொடுத்து பாருங்க. திருமண தடை எல்லாமே அகலும். அதே மாதிரி சுக்கிரனுக்கு உரிய உலோகம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி அல்லது வைரம் ரெண்டுமே தான் வரும். அதுல வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வாங்க முடியும். இப்ப வெள்ளி கூட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகுதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா இப்ப தங்கத்தின் விலை குறைஞ்சிருக்கனால வெள்ளியும் கொஞ்சம் குறையதான் போகுது. அப்படி வெள்ளி வந்து நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில்ல வந்து லாபம் வந்து பெருகணும் அப்படின்னா வெள்ளியில ஆன சாவி கொத்து வந்து வாங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நீங்க வந்து அந்த தொழில் நடத்துற அந்த ஸ்தாபனத்துல இருக்கிற அந்த சாவி கொத்தை வெள்ளியில வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த மாதிரி நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்க வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். சோ வந்து அன்னைக்கு வந்து யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. முக்கியமா வந்து இந்த ஆஸ்பத்திரிக்காக செலவு பண்றது அப்படிங்கிறது அந்த ஹோரை நேரத்தில் தவிர்த்துட்டு வெள்ளிக்கிழமை போயே ஆகணும், அன்னைக்குதான் அப்பாயின்மெண்ட், அன்னைக்குதான் டாக்டர் வருவாங்கன்னா போய் தான் ஆகணும். முடிஞ்ச அளவு நீங்க வந்து அந்த ஹோரை நேரத்துல சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ஹாஸ்பிட்டல் போகாம கொஞ்சம் வந்து தள்ளி போட்ட பாருங்க. ரொம்ப எமர்ஜென்சி போய் தான் ஆகணும்னா நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகணும். கண்டிப்பா கடவுளை வேண்டிக்கிட்டு நல்லபடியா வந்து நம்ம போய் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். சோ வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பா வந்து சுக்கிர ஹோரையில உப்பு வாங்கிட்டு கல்லுப்பு ஜாடியில அதை கொட்டிட்டு அதுல வந்து ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வந்து வைங்க. இந்த 5 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது குபேர சம்பத்தை கொடுக்கும். சோ இதை வந்து நீங்க தொடர்ந்து வந்து மாசத்துல இப்ப வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை 4 வாரமும் வாங்கணுமா, உப்பு நிறைய சேர்ந்துருமே அப்படின்னு நினைக்கிறவங்க மாசத்துல 2 நாளா வாங்க. அதே மாதிரி தமிழ் மாதத்துல வரக்கூடிய முதல் நாள்ல வாங்குங்க. வருஷ பிறப்பு, சித்திரை வருஷ பிறப்பு அப்படிங்கும் போது அந்த நாள்ல உப்பு வாங்குறது நல்லது. அது மட்டும் இல்லாம
வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பஞ்சமி பௌர்ணமி இது ரெண்டும் வந்து வர திதிகள்ல நீங்க வந்து மகாலட்சுமி தாயாருக்கு இந்த சுக்கிரஹோரை பூஜை வந்து செய்யும் போது சுக்கிரனோட அருளும் குபேர சம்பத் அருளும் மகாலட்சுமியுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இது மாதிரி தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும். மகாலட்சுமியோட அருளோடும் தாயார் அருளோடும் பெருமாள் அருளோடும் குபேரருடைய அருளோடும் சுக்கிரனுடைய அருளோடும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும். இந்த வீடியோ வந்து எனக்கு சொல்ல வச்சதுக்கு அந்த இறைவனுக்கு நன்றியை சொல்லிட்டு வீடியோவை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல வந்து கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு சுக்கிர ஹோரையில உப்பு வாங்கி பயன்படுத்துங்க. நன்றி.